இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் அதிகளவு பள்ளி மற்றும் கல்லூரிகள் கொண்ட மாநிலமாக விளங்குகிறது என அமைச்சர் மெய்யநாதன் பெருமிதம் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசு பள்ளிகளில் படிக்கும் மாணவிகளுக்கு விலையில்லா சீருடை வழங்கும் நிகழ்ச்சியை சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் தொடங்கி வைத்தார். பின்னர் பேசிய அவர், இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரை உருவாக்கிய பெருமை புதுக்கோட்டைக்கு உண்டு என்றும், தற்போது நடைபெற்று வரும் ஒலிம்பிக்கில் இந்தியாவிற்கு முதல் பதக்கத்தை பெற்றுத்தந்ததும் பெண்தான் என குறிப்பிட்டார். மேலும் இந்தியாவிலேயே தமிழகம் மட்டும்தான் அதிகளவு பள்ளி மற்றும் கல்லூரிகள் கொண்ட மாநிலமாக விளங்குகிறது என்றும், மாணவிகள் போட்டித் தேர்வுகள் எழுதி உயர் பொறுப்புகளுக்கு வர வேண்டும் எனவும் விருப்பம் தெரிவித்தார். மாவட்டத்திற்கு பல்வேறு சிறப்புகள் பெருமைகள் இருந்தாலும் இந்தியாவினுடைய முதல் பெண் மருத்துவரை இந்த நாட்டுக்கு தந்தது புதுக்கோட்டை தான் என்பதை நாம் யாரும் மறந்துவிடுகிறோம். இன்றைக்கு பார்த்தோமானாலும் இன்றைக்கு பாரிஸில் நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போட்டியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலிருந்து பல்வேறு வீரர்கள் வீராங்கனைகள் சென்றாலும் இந்தியாவுக்கான முதல் வெண்கல பதக்கத்தை பெற்றுத் தந்ததும் ஒரு பெண்தான் என்பதை நான் பெருமையோடு இங்கே எடுத்துச் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நான் ராணியா மாறணும்னா என்ன செய்யணும்? ஒன்றும் வேண்டாம், நல்லா படிக்கணும். கல்வி நீங்க எல்லாம் படிச்சு போட்டித் தேர்வு எழுதி மிக முக்கியமான அரசு உயர் பதவிகளுக்கு வருகின்ற பொழுது அந்த அரசு உதவியை